யூடியூப்பில் வியூஸ் வராதது நல்லது. என்னங்க எல்லோரும் வியூஸ் கெயின் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்னடானா வியூஸ் வராதது நல்லதுன்னு சொல்கிறீங்க. அப்படி என்னதாங்க இந்த வீடியோவில் பேச போகிறீங்கன்னு நிறைய பேருக்கு சில சந்தேகம் வந்திருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனல் மற்ற சேனல்லேருந்து எப்படி வேறுபடுதுன்னு பார்த்திங்கன்னா, மற்றவங்களாம் சொல்லுவாங்க, நாங்கள் செயலில் காட்டுறோங்க. கோச்சிங் ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் 15 சேனலை நாங்கள் மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அதில் பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நான் மானிட்டைஸ் பண்ணி ஒரு சேனலை போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு தினமலர் பேப்பரே என்னை பாராட்டி ஒரு செய்தி எழுதியிருக்காங்க. அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்காக இங்கேயும் நான் சொல்கிறேன். நம்மளுடைய அருமை பெருமைகளை நம்ம தானே சொல்லணும், நமக்காக யார் சொல்லுவாங்க சொல்லுங்கள். இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலில், சரிங்களா? இப்போது மற்ற சேனல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப் பற்றி டிப்ஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது தப்புங்க. இப்போ எங்கிட்டே கோச்சிங்கோ கன்சல்ட்டிங்கோ வராங்கன்னா, நான் யூடியூப் சேனலை பற்றியே பேச மாட்டேன். முதல்ல பேசும்போது உங்களுடைய திறமை என்ன, நீங்கள் யாரை ரீச் பண்ண விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, எந்த எக்ஸ்போஷருக்காக நீங்கள் யூடியூப் சேனலில் பண்ண விரும்புகிறீங்க, முதல்ல அதை நாங்கள் பிளானிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அடுத்து என்னென்னா ப்ரிப்பேரிங் ஸ்டேஜ், யாரை ரீச் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு குழந்தை எப்படி பெற்றுக்கிறது அப்படின்னா, அது ஒரு இன்ஃபர்டிலிட்டி இல்லை ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டேஜ், அதுக்கு போகும். இல்லை குழந்தை வளர்ப்பு, அடம் பிடிக்கிறாங்களா, மார்க் கம்மியாக இருக்கா அப்படின்னா என்ன, பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம வீடியோ கொண்டு போக போகிறோம். அப்போ அந்த ப்ரிப்பேரிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பண்ணுறோம். அடுத்து என்னென்னா ஃபைனலாக தான் வீடியோவை நம்ம ஷூட் பண்ணுவோம், இல்லை சேனலையோ ஆரம்பிப்போம். இந்த பிளானிங்ன்றதை விட்டுறாங்க. இந்த பிளானிங் தான் ரியல் ஒர்க். இது போரிங் ஒர்க் கிடையாதுங்க. நீங்கள் தப்பு பண்ண போகிறீங்களோ இல்லை சரியானது பண்ண போகிறீங்களோ பிளான் பண்ணணும், சரிங்களா? இப்போது இந்த வியூஸ் வராதது நல்லது, அது எந்த ஆங்கிள்லேருந்து நான் சொல்கிறேன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் வியூஸ் வர்றது எப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். அதையும் கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பாருங்கள், யூடியூப்பில் 2 விதமான சேனல் இருக்குங்க. ஒன்று என்டர்டெயின்மெண்ட் சேனல், ரெண்டாவது எஜுகேஷ்னல் சேனல். இப்போ இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல் பார்த்திங்கன்னா இந்த வியூஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக இப்போ ஒரு சேனல் நான் பார்த்தேங்க. ஒரு தெர்மாக்கோல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு மெட்டல் பால் இருக்குது, அது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நடுவில் போடுறாங்க. நடுவில் போடும்போது அப்படியே உருகி உருகி அப்படியே கீழே வருதா. இப்போது இதை ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா, இதை பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு வயது தேவைப்படுமா? உலகத்தில் யார் வேணால் பார்க்கலாம், மொழி தேவையில்லை. அப்போது இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு போயிடலாமே, உங்களுக்கு வியூஸ் தான் முக்கியம்னா. இப்போ உதாரணமாக நீங்கள் சமையல் வீடியோ போடுறீங்கள, அது எதுக்காக போடுறீங்க, மற்றவங்க பார்க்கணும்னு போடுறீங்க. ஆனால் நாங்கள் அப்படி போட மாட்டோம். இந்த வீடியோவை ஒருத்தவங்க பார்க்கணும், அதன் மூலிமா நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணணும், கம்யூனிட்டியை உருவாக்கணும், பணம் சம்பாதிக்கணும். இதுக்காகத்தாங்க நாங்கள் போடுறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வியூஸ் தான் முக்கியம் அப்படின்னா, ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் இந்த டென்னிஸ் பாலை விட்டு அமுக்குவாங்க, அப்புறம் க்ரஷிங் மிஷினில் போடுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு போயிருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பாலில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதை மாடியிலேருந்து தூக்கி எறிங்க. இது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்ல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலுக்காக வீடியோ போடுறீங்கன்னா அதுக்கு வியூஸ் வராமல் இருப்பது நல்லது. இதை நான் ஒரு 3 பாயிண்ட் வச்சு சொல்கிறேங்க. முதல் பாயிண்ட், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லேட்டஸ்ட்டாக ஒரு சேனலை நான் மானிட்டைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 50K, 1 lakh, 4 lakh, 1 lakh இந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. நடுவில் 2 வீடியோ அப்படியே டவுன் ஆச்சு. இப்போ இது ஒரு ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியரை நாங்கள் என்ன பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுறோம். என்ன எதனால் வியூஸ் போகலை அப்படின்றத டிஸ்கவர் பண்ணுறோம். இப்போ எங்களுடைய ஆடியன்ஸ் 60+. அப்படி இருக்கும்போது நாங்கள் குழந்தை வளர்ப்பு, குழந்தை பெற்றுக்க முடியாதா அப்படின்னு போடும்போது அவங்களுக்கு இவ்வளோ வயசாச்சுல, அப்போ அதுக்கு மேலே எப்படி குழந்தை பெற்றுக்க முடியுமா? அப்போ அங்கே ஒரு கண்டென்ட் மிஸ்மேட்ச் ஆகுது, அங்கே ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுது. இப்போது அந்த இடத்துல நாங்கள் லேர்ன் பண்ணுறோம். அப்போது வியூஸ் வராதது நல்லது. ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா அந்த ஃபெயிலியரை நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம், லேர்ன் பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிறோம். அந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகக்கூடாது. இதைத்தான் நான் சொல்கிறேன், வியூஸ் வராதது நல்லது அப்படின்னு. ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன், அது என்னென்னா, இப்போ நான் என்னுடைய சேனலில் எப்படி வீடியோஸ் போடுவேன்னா, பிஸ்னஸ் ஓரியன்டான வீடியோஸ் தான் போடுவேன். இப்போ இது எதுக்காக போடுறேன்னா,
பிஸ்னஸ் ஓரியன்டான ஆட்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா என்கிட்ட வரணும். மற்ற சேனல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஐ உதவியோடு எப்படி இந்த பூனைக்குட்டி அனிமேஷன் வீடியோ செய்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போடுவாங்க. இப்போது இந்த மனநிலை இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறதில்ல. இல்லை ரியாக்ஷன் வீடியோ, மற்றவங்க வீடியோ வச்சுக்கிறது, கெக்கபொக்கன்னு சிரிக்கிறது. இந்த கெக்கபொக்கன்னு சிரிக்கிறது, கேமிங் விளையாடுறது, இதெல்லாம் வந்து ஒரு தொழில் பண்ணுறவன் பண்ணுவானா? அதனால தான் அந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணுறதில்ல. அந்த வீடியோ க்ரியேட் பண்ணால் எனக்கு நிறைய வியூஸ் போகும். காப்பி பேஸ்ட் சேனல், கிட்ஸு அனிமேஷன் வீடியோ செய்வது எப்படி, கிளி அனிமேஷன் வீடியோ செய்வது எப்படி, vlog செய்வது எப்படி, இதெல்லாம் போட்டோம்னா எனக்கு லட்சமாக வியூஸ் வரும். அதனால தான் அந்த இடத்துல வந்து இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். என்னுடைய சேனலில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எப்படின்னு வீடியோவே இருக்காது. யூடியூப் டிப்ஸ் போடக்கூடிய சேனல் தான். ஆனாலும் நான் ஏன் அதை போடலை? ஏன்னா எனக்கு வந்து பிகினர்ஸ் தேவையில்லை. நான் என்ன பண்ணுவேன், வியூஸ் வர வைப்பது எப்படி. அப்போ சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க, வீடியோ எடிட்டிங் தெரியும், தம்ப்நெயில் டிசைனிங் தெரியும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னால் கோச் பண்ணுறது ஈஸி. அவங்க என் சேனலை பார்த்தது போதுமானது. அதாவது ரொம்ப பேசிக்காக இருக்கான நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க, என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ ஓரளவுக்கு நாலேஜாக இருக்காங்கன்னா அவங்கள நம்ம மேலேற்றி விட்டுறலாம். அதுவும் சட்டியில் இருந்தால் தான் நம்ம கையில் வரும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஓரளவுக்கு ஸ்கில்டாக இருக்காங்க, அவங்க ஸ்கில்லை வந்து உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ட்டு இருந்தாலே போதும். இது ரெண்டாவது. அதாவது வியூஸ் வராதது நல்லதுன்னா, இப்போ என்னுடைய வீடியோஸ் பார்க்குறது வந்து யார் பார்ப்பாங்க? யூடியூபர்ஸ் மட்டும்தானே பார்ப்பாங்க. இதுவே நான் பிக் பாஸ் பற்றி போடுறேன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. ஏஜ் குரூப், என்ன ஏஜ் குரூப்னா பார்ப்பாங்க, எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் பார்ப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கட்டும், ஆண் பெண் எந்த வயதினராலும் பார்ப்பாங்க. அப்போ அந்த பிக் பாஸுக்கு 50,000 வியூஸ் பெருசா அல்லது என்னுடைய இந்த 2,000 வியூஸ் பெருசான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 2,000 வியூஸ் தான் எனக்கு பெருசு. அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி டார்கெட்டடான வீடியோஸ் போடும்போது நமக்கு வந்து வியூஸ் குறையுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் வந்து ஒரு எஜுகேஷ்னல் சேனல் இருக்குன்னா அதில் 3 டைப் ஆஃப் கண்டென்ட் மட்டும்தான் வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. இப்போ இதில் வந்து வியூஸ் கெயின் பண்ணுவது எப்படி அப்படின்னு நான் வீடியோ போட்டேன்னா தான் வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸ்கிரிப்ட் எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டால் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஸ்கிரிப்ட் எழுதுவது எப்படின்னு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா அதை குறைவான ஆட்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த வியூஸுன்றது கம்மி தான், ஆனால் குவாலிட்டி ஆஃப் ஆடியன்ஸ், ஸ்கிரிப்ட் எழுதுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த வீடியோ பார்க்குறான் பார்த்தீங்களா, அவங்க என்னுடைய கோச்சிங் வருவாங்க. சரிங்களா? இப்படி மாதத்தில் 2 பேர் வந்தால் போதும் என்னுடைய பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் குவாலிட்டி ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து வீடியோ போடுங்க. அதில் வந்து வியூஸை பெருசாக பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய சேனலில் நிறைய வீடியோஸில் வந்து வியூஸ் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆனீங்க. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, இப்போ நீங்கள் என்னுடைய இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட் கமெண்ட் இருக்கும், அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸை வந்து அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வரிசையாக வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ்லாம் என்னுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ், அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு கோச்சிங் விருப்பப்பட்டால் நீங்கள் என்னுடைய இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கோச்சிங் வந்தால் தான் உங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. உலகத்தில் எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அவங்க மானிட்டைஸ் ஆகிறாங்க. என்னோடய கோச்சிங் வரும்போது என்னுடைய எக்ஸ்பர்டைஸ், நான் இத்தனை சேனல் பண்ணியிருக்கேன்ல, அதில் எனக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும்ல, அது உங்களுக்கு டேக் அவேயாக இருக்குங்க. வந்தீங்கன்னா ஒரு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு 4 months டைமில் மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா வாரத்தில் 2 வீடியோ போட்டு ஷார்ட்ஸே போடாமல் லைவ் வராமல் இது எதுவுமே பண்ணாமல் உங்களுடைய சேனலுக்கு என்னால் கொண்டு வைக்க முடியும். இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஓரியன்டான சேனல்ஸ், 2வது இதுக்கு பே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து இன்டர்வியூஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.